Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் நம்பர் 5 கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில் எக்ஸைஸ் 5.5ல 6th சம் வந்து பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. நானும் இங்கே டயக்ராம் வந்து வந்திருக்கேன். அந்த ஏவோட கோஆர்டினேட்ஸ் வந்து 3,4 கொடுத்துருக்காங்க. பியோட கோஆர்டினேட்ஸ் -2, -1, சியோட கோஆர்டினேட்ஸ் வந்து 5,3ன்னுட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஜிங்கிறது சென்ட்ராய்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஜிங்கிற பாயிண்ட் வந்து எனக்கு இங்கே வரும். ஒரு ட்ரையாங்கிளோட சென்ட்ராய்டு ஜின்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது பிடிசிஜிங்கிறது ஒரு பேரலோகிராம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல டிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் இது 4ஐயும் நான் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணுறப்ப எனக்கு ஒரு பேரலோகிராம் க்ரியேட் ஆகுதுன்னுட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு பேரலோகிராம் வந்து க்ரியேட் ஆச்சுன்னா இந்த டியோட கோஆர்டினேட்ஸ் என்னங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சென்ட்ராய்டு வந்து கண்டுபிடிக்கணும். சென்ட்ராய்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் டியோடது வந்து நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் சென்ட்ராய்டு வந்து கண்டுபிடிக்கிறேன். சென்ட்ராய்டோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஏபிசியோட வெர்டிசஸ் வந்து என்னென்னா இங்கே எழுதியிருக்கேன். ஏவோட வெர்டிசஸை வந்து நான் x1 y1 எடுத்துக்கிட்டேன். பியோட கோஆர்டினேட்ஸை x2 y2ன்னு எழுதிக்கிட்டேன். சியோட கோஆர்டினேட்ஸை x3 y3ன்னு எழுதிட்டேன். சென்ட்ராய்டோட ஃபார்முலா G is equal to x1 plus x2 plus x3 divided by 3, y1 plus y2 plus y3 divided by 3. அப்படின்னா G is equal to x1 வந்து எனக்கு 3, x2 வந்து எனக்கு -2, அடுத்தது x3 வந்து எனக்கு +5 divided by 3, y1 வந்து எனக்கு 4, y2 வந்து எனக்கு -1, y3 வந்து எனக்கு +3 divided by 3. அப்படின்னா G is equal to 3 - 2 வந்து எனக்கு 1 + 5 வந்து divided by 3. அடுத்து 4 - 1 வந்து எனக்கு 3, அப்படின்னா 3 + 3 divided by 3 கிடச்சிருக்கு. G is equal to 1 + 5 வந்து எனக்கு 6 கிடச்சிருக்கு divided by 3, 3 + 3 வந்து 6 divided by 3. ஆனால் இது 3 1s இது 3 2s, இதுவும் அதே தான் 3 1s 3 2s. அப்படின்னா ஜியோட பாயிண்ட் வந்து எனக்கு 2,2ன்னு கிடச்சிருக்கு. அதை நான் எழுதிக்கிட்டேன். இப்போ அந்த பேரலோகிராமை மட்டும் தனியாக எடுத்து எழுதுகிறேன். பேரலோகிராமோட டயக்ராமை மட்டும் நான் தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். அதில் ஜிசிபி வந்து எனக்கு என்னென்னு தெரியும். ஜி போனதில் தான் கண்டுபிடிச்சோம் 2,2. இப்போ டி என்னன்னு தெரியாது, அதை நான் A,Bன்னுட்டு எழுதியிருக்கேன். இப்போ எனக்கு பிக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கிற வெர்டெக்ஸ் வந்து என்னென்னா சி. அதுக்கு ஒரு டயகனல் லைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அடுத்து டிக்கு வந்து எனக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற வெர்டெக்ஸ் வந்து என்னென்னா ஜி. அதுக்கு ஒரு டயகனல் லைன் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ பிசியோட மிட் பாயிண்ட்டும் டிஜியோட மிட் பாயிண்ட்டும் எனக்கு ஈக்குவல், ஒரே பாயிண்டில் தான் வந்து எனக்கு கிடச்சிருக்கும். அதனால் மிட் பாயிண்ட் ஆஃப் பிசியும் மிட் பாயிண்ட் ஆஃப் டிஜியும் ஈக்குவல்னுட்டு நான் எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரெண்டு சைட்லையுமே மிட் பாயிண்டோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். x1 + x2 divided by 2, y1 + y2 divided by 2 equal to x1 + x2 divided by 2, y1 + y2 divided by 2. அப்படின்னா நான் இங்கே பியோட பாயிண்ட்டை x1 y1 எடுத்துக்கிறேன், சியோட பாயிண்ட்டை x2 y2 எடுத்துக்கிறேன். இதை எல்ஹெச்எஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா எனக்கு x1 வந்து -2, x2 வந்து எனக்கு +5 divided by 2, y1 வந்து எனக்கு -1, y2 வந்து எனக்கு 3. அப்படின்னா எனக்கு -1 + 3 divided by 2 equal to அடுத்து நான் என்ன பார்க்கணும்னா டிஜி வந்து பார்க்கணும். அப்படின்னா இதே x1 y1 எடுத்துக்கிறேன், இதே x2 y2ன்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா x1 வந்து எனக்கு A, x2 வந்து எனக்கு +2 divided by 2, y1 வந்து எனக்கு B + y2 வந்து எனக்கு 2 divided by 2. இப்போ இது வந்து எனக்கு எக்ஸோட கோஆர்டினேட், கமாவுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே எனக்கு எக்ஸோட கோஆர்டினேட்ஸ், கமாவுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே ஒய்யோட கோஆர்டினேட்ஸ். அப்படின்னா கமாவுக்கு முன்னாடி இருக்கிற கோஆர்டினேட்ஸு கமாவுக்கு பின்னாடி இருக்கிற கோஆர்டினேட்ஸு கம்பேர் பண்ணுறேன். அப்படின்னா -2 + 5 வந்து எனக்கு 3 கிடச்சிடும். அப்படின்னா 3 divided by 2 is equal to A + 2 divided by 2 கிடச்சிருக்கு. அடுத்தது 3 - 1 வந்து எனக்கு 2, 2 divided by 2 is equal to B + 2 divided by 2 கிடச்சிடும். இப்போ இந்த 2வும் இந்த 2வும் எனக்கு கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சதுக்கப்புறம் எனக்கு A + 2 is equal to 3 கிடைக்கும். இந்த +2 இங்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா -2 ஆகும். எனக்கு A is equal to 3 - 2, அப்படின்னா A is equal to 1ன்னு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 3வும் இந்த 2வும் கேன்சல் ஆகி எனக்கு 1 வந்துடும். 1 is equal to B + 2.
இந்த +2 இங்கே ட்ரான்ஸ்லேட் ஆகிறப்ப -2 ஆகும். அப்படின்னா b இஸ் ஈக்குவல் டு 1 - 2. அப்படின்னா b இஸ் ஈக்குவல் டு 1 - 2 வேல்யூ எனக்கு -1. அப்படின்னா எனக்கு டியோட கோஆர்டினேட்ஸை a, bன்னு கன்சிடர் பண்ணியிருந்தேன். அப்படின்னா டியோட கோஆர்டினேட்ஸ் இப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்கும்னா 1, -1ன்னு கிடச்சிருக்கும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.